வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்தே. ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குருதேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்துதே. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அனைவரும் அறிய வேண்டிய விஷயம். முக்கியமாக குலதெய்வ கோயிலில் போகிறவங்க அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம குலதெய்வம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், நல்லது நடக்கும், மேன்மை பெருகும் அப்படின்னு சொல்கிறதும், இன்னும் சில கோயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்தால் நன்மை அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடைமுறைக்கு சில நண்பர்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்க கொஞ்சம் விவரம் கேட்குறாங்க. இதில் என்னென்னா, இது மட்டும் இல்லாமல் வீடு பூமி விற்கிறவங்க நம்மளுக்கு வீட்டை விற்றலாம், நிலம் விற்றலான்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ஒரு கஷ்டத்தில் இருந்து விற்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அத்தியாவசிய தேவைக்கு விற்கிறதோ அப்படின்னு இருக்கிறவங்களும் சில நபர்கள் அந்த விற்கக்கூடிய இடத்துல இருந்து மண்ணை கொண்டு போய் கட்டி வச்சுக்குங்க, ஒரு துணியில் முடிச்சு போட்டு வீட்டில் வைங்க, சீக்கிரமாக அடுத்தது இடம் வாங்கிறது உண்டானது வழி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சில நண்பர்கள் ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குறாங்க. இதனால் பாதிப்பு இருக்கா இல்லை நன்மை இருக்கா? அம்மா நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், நம்மளுக்கு சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அதிகமாக இப்போ கொஞ்சம் நாளாக பரவிட்டு வர்றது என்னன்னா, விபூதி எடுத்துட்டு வந்தால் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறாங்க. அதனால் சிவன் கோயிலுக்கு போனால் விபூதி எடுத்துட்டு வராதிங்க, அது எடுத்துட்டு வந்தால் நம்மளுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் எடுத்துட்டு வராமல் அந்த சொத்து குலநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சிவன் சொத்து அப்படிங்கிறது விபூதி அப்படின்னு சொல்லும்போது, விபூதியவே சிவன் சொத்துன்னு சொல்லும்போது, தெய்வத்தோட இடத்துல இருந்து அந்த மண்ணை என்னன்னு சொல்றது? இத மண்ணுங்கிறது என்னன்னா அசையா சொத்து. மண்ணுனாலே அது பூமி ஸ்தானம், பூமியில இருக்கக்கூடிய மண்ணை நம்ம எடுத்து வச்சாலே அது அசையா சொத்து. ஒரு விபூதியை எடுத்து அசையா சொத்து அப்படிங்கிற மாதிரி சிவன் சொத்து குலநாசம்னு எடுத்துட்டு வராதிங்க, அங்க எடுத்து வச்சுக்கிட்டா அங்கேயே போட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லும்போது, எப்படி அந்த மண் நம்மளுக்கு எடுத்துட்டு வீட்டில் வைக்க அனுமதி, அதை எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகும் சொல்லுங்க? இந்த விபூதி அப்படின்றது கண்டிப்பாக சிவன் சொத்து இல்லைங்க. எத்தனை இப்போ விபூதியை எடுத்துட்டு வர்றது வைக்காம அங்கேயே போட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. விபூதி தான் நம்மளுக்கு மருந்தே. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் விபூதி தான் நமக்கு மருந்து. அந்த மருந்து தான் நம்மளுக்கு குணப்படுத்தக்கூடியது. இப்போ அந்த காலத்துலலாம் உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நைட்டு எந்திரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு விபூதி வச்சு விடுவாங்க பெரியவங்க. விபூதி வச்சு விட்டோடனே காய்ச்சல் நல்லாயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்லாம் இருந்தது. அதனால விபூதிங்கிறது மருந்துங்க. தயவு செய்து இந்த தப்பை பண்ண வேண்டாம். விபூதி அங்கேயே கொட்டிட்டு வர்றது ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. விபூதிங்கிறது மருந்து. அந்த விபூதியை எந்த கோயிலுக்கு போனாலும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு நம்ம தண்ணியில கரைச்சி வீட்டில் தெளிச்சு விட்டாலுமே துஷ்ட சக்திகள் விலகும். அந்த கோயில்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வர்ற விபூதியை வீட்டில் விபூதியோட கலந்துக்குங்க. அப்போ சக்தியாக நம்ம வீட்லேயே தெய்வ சக்தி இருக்கும். இதையெல்லாம் பயன்படுத்துங்க. அதே போல் சனி பகவான் கோயிலுக்கு போனால்
விபூதி எடுத்துட்டு வரக்கூடாது இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பாக எடுத்துட்டு வரலாம். நம்ம சனி பகவானை கும்பிடுறது எதுக்கு? நம்ம சனி பாதிப்பு பிடிச்சதுனால பாதிப்பை குறைய வைங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்குறோம். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழுவலாம் அப்படின்னு சனி பிடிச்சதுனால சனி பகவானையே கேட்குறோம். அப்ப அவங்க நம்மளுக்கு அருள் தரும்போது அந்த விபூதியை எடுத்து வச்சிட்டால் அவங்க பாதிப்பை குறைய வைப்பாரு. நம்ம அந்த விபூதியை கொட்டிட்டா அப்ப நான் பிடிச்சதுனால கேட்டேன், நான் குறைக்கும் போது நீ அந்த வரத்தை தட்டி விட்டுட்ட, அப்ப இன்னும் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் நம்மள கஷ்டத்தை தான் அதிகம் கொடுக்குமே ஒழிய நல்லது கொடுக்காது. அதனால விபூதிங்கிறத கவனமா வச்சுக்குங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது தெய்வ பொருள் தானே தவிர விபூதி அல்ல. விபூதி சிவன் கொடுக்கக்கூடிய மருந்து. அந்த மருந்து இல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை. அந்த மருந்தை விபூதியை எடுத்து தலை தூக்கி ஒரு பட்டையை போடுங்க, மேலே அதாவது கீழே உதறக்கூடாது. அந்த சக்தியை கூட கீழே கொட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியவங்க தலை தூக்கி மேலே பட்டை போடுவாங்க. அது தோல்ல தான் விழுவும். அந்த தோல்ல விழுவும் போது அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளேயே ஏறுங்கிறதுக்காக தான். அந்த விபூதியின் மகிமையை தெரிஞ்சுக்குங்க. இதற்கு பிறகு அந்த விபூதியையும் பார்த்து அனைவரும் குழந்தைங்களுக்கு வைங்க, எங்கே போனாலும் எடுத்துட்டு வாங்க. சரியா? இதையும் போட்டிருக்கேன். இப்போ தெரியாதவங்களும் கேட்டுக்குங்க. சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது அவங்களோட பொருள் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களோட பொருள், அதாவது தெய்வத்துக்கு உண்டான பொருளை நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. இன்னொன்று, அவங்களுக்குன்னு வசூல் பண்ணதை அந்த பணத்தை நாங்கள் செலவு பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு பொருள் வாங்கி அதாவது வசூல் பண்ணி வாங்குறத அங்கே கொடுக்காம நம்ம ஒரு பூஜைக்கு தேவையான பொருள், மணி, தட்டம், கல்புர தீபாராதனை காட்டுற தட்டம், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறோம். சாமிக்கு உண்டான தேவையான பொருளை வாங்கிட்டு அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த பூஜைக்குன்னு உண்டான சாமியை பத்திரப்படுத்தணும்னா அதுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கிக்கணும். அவங்களோட இடமா இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு பூஜை செய்யும் போது எடுத்து பூஜை செய்யலாம். அதுதான் அதுக்கு அனுமதி. இந்த மாதிரி சாமிக்கு உண்டான பொருள்கள் நம்ம எடுத்துட்டால் அது சிவன் சொத்து குலநாசம். அதே போல வசூல் பண்ண போறோம் ஒரு கோயிலுக்காக, நம்ம எந்த கோயிலாக இருந்தாலும் சிவன் சொத்து குலநாசங்கும் போது பெருமாளோட இதையும் அதே தான். பெருமாளுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தாலுமே அது வம்சமே நாசம்னு சொல்லுவாங்க. பெருமாளோட சொத்து வம்ச நாசம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எந்த கோயில் வழிபாடு நம்ம செய்யறோமோ, வசூல் செஞ்சு நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யறோமோ, வசூல் பண்ண போகிறவங்க கூட வசூல் பண்ணுங்க. அந்த வசூல் பண்ணும்போது அந்த காசுல சாப்பிடலாம், வண்டி பெட்ரோல் அடிக்கலாம், அதுக்கு தேவையான நீங்க சுத்துற வரைக்கும் அது உங்களுக்கு பயன்படுத்தலாம். வீட்டுக்கு தேவையாக பணத்தை எடுத்துட்டு போகாதீங்க. அந்த வசூல் பண்ற பணமோ அரிசியோ தானியம் ஏதோ கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுக்குன்னு யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் நம்மளுக்கு பாதிப்பு ஆகும். அதை நம்ம வசூல் பண்ண போகும்போது எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம், சாப்பிடவோ பெட்ரோல் அடிக்கவோன்ட்டு. மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக அந்த தெய்வத்துக்குன்னு சுத்துறத நம்ம செலவு பண்ணலாம். ஆனா இது நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறது இருக்கக்கூடாது. அடுத்தது, அந்த மண்ணை அசையா சொத்து அப்படிங்கும்போது அந்த மண்ணு நம்ம தெய்வத்தோட இடத்துல இருந்து எடுத்துட்டு போகும்போது எனக்கு மட்டுமே, கவனிச்சுக்கங்க நல்லா, எனக்கு மட்டுமே நீ இருக்கணுங்கிற மாதிரி சுயநலமா நாங்க கொண்டு போய் அந்த பூமியை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி. அப்ப அந்த தெய்வ சக்திய கட்டி காப்பாத்துறது அந்த மண்ணு. நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்ம சுயநலத்துக்காக எடுத்துட்டு வந்துடுற மாதிரி. அப்ப எனக்கு மட்டுமே நீ சொந்தம் அப்படின்னு கட்டி போட்டுட்டா மற்றவங்களுக்கு எப்படி அந்த சக்தி போகும்? அப்ப உனக்கு மட்டுமே நானா அப்படின்னு சொல்லி அது கோபமா மாறும். அந்த தெய்வ சக்தியே உங்களை தண்டனைக்கு உண்டாகிடும். கொண்டு வந்து வச்சவங்களுக்கே அது ஆபத்து. ஏன்னா நீ சுயநலமா எடுத்துட்டு வந்துட்ட. அப்படி வைக்க கூடாது. அந்த சொத்தை நாம எப்படி எடுத்துட்டு வர,
அது வந்து அவங்க எல்லையில தான் இருக்கணும், கோயில் இடத்துல தான் இருக்கணும். அவங்கள கும்பிட போகலாம். முன்ன பழைய காலத்தவங்க குலதெய்வ சாமி போட்டா கூட வைக்க மாட்டாங்க. இதுல முக்கியமானது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. குலதெய்வம் போட்டாவை கூட வீட்டுல கொண்டு வந்து போட்டா பிடிச்சு கொண்டு வந்து மாட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த சக்தி இழந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டா கூட பிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாள் எல்லா தெய்வத்தையும் போட்டா பிடிக்கிறாங்க. ஆனா அதை கொண்டு வந்து வீட்டுல வைக்கணும் போது நம்மளுக்கு நம்ம குலதெய்வம் இவங்க தான் தெரிஞ்சிட்டால், இந்த சூனியம் வைக்கிறவங்க, கெட்டது செய்யறவங்க, பில்லி சூனியம் செய்யறவங்க அந்த நம்ம குலதெய்வத்தை கட்டுப்படுத்திடுவாங்க. அப்ப முன்னேற்றம் அடைய விட மாட்டாங்கிறதுக்காக தான் குலதெய்வ போட்டோவை வீட்டுல வைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல போட்டோவே இருக்காது. நம்ம குலதெய்வம் ஒரு 5 சாமி இருக்கிற போட்டோ வச்சு கும்பிட்டாலே அது தன்னால குலதெய்வம்ங்கிறது நம்மளுக்கு சக்தி தூரத்துல இருந்தே இங்க கொடுத்துடுவாங்க. வந்து நீங்க மண்ணை எடுத்துட்டு வந்து வச்சாதான்ட்டு இல்லை, அங்க இருந்து நம்ம போய் வழிபாடு பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வழிபாடு பண்ணணும். மாசம் ஒரு முறை போனா சிறப்பு. ஆனா முக்கியமாக வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை நம்ம வணங்கியதான் ஆகணும். அப்பதான் அவங்க தான் நம்மளுக்கு சக்தி தருவாங்க. நீங்க போயிட்டு வந்தாலே அவங்க சக்தி இங்க வந்துடும். அவங்க வந்து மண்ணை கொண்டு வந்து வைக்கணுங்கிறது இல்லை. அந்த மண்ணு வைக்கும் போது நம்மளுக்கு சோதனைகள் அதிகமாகும். இதுல உயிரிழப்பெல்லாம் ஆயிருக்காங்க. எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி அடிச்சு அப்படின்ட்டு உயிரிழப்பெல்லாம் இழந்திருக்காங்கங்க. பலவித அடிபட்டு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. குலதெய்வத்தை குலதெய்வமா போய் கும்பிட்டுட்டு வாங்க. போட்டா வைக்கிறதே முடிஞ்ச அளவுக்கு தவிர்ச்சிக்கிறதே நல்லது. நம்ம ஜோதியிலேயே குலதெய்வம் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம விளக்கு சொல்றோம் இல்லையா, தினம் சாயங்காலம் ஆனா பெண்கள் வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றணும் 6 மணிக்குன்றது. அதுலயே வந்து அந்த குலதெய்வம் இருக்கு. ஜோதியிலேயே குலதெய்வம் இருக்கும்போது நம்ம குலதெய்வ போட்டாவை கொண்டு வந்து வைக்கிறது தான், மண்ணை எடுத்துட்டு வந்து வைக்கிறது தான்ட்டு ஏதோ ஒரு தவறுகளா செய்யாதீங்க. போட்டா வைக்கிறது இந்த காலத்துல வைக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம குலதெய்வம் இந்த போட்டோ தான்ட்டு பண்ணாதீங்க. அதை வந்து அந்த வாயை கட்டுப்படுத்திடவோ, அந்த நம்மளுக்கு செல்வாக்கு தர குலதெய்வத்தையே கட்டுப்படுத்திட்டவோ பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆபத்து ஆகும். அதே போல அந்த மண்ணை கொண்டு வந்து வைக்கிறது இனிமே தவிர்த்துக்கிறீங்க. வச்சிருந்தாலும் இதுக்கு பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் அந்த எல்லையிலேயே அவங்க இடத்துலயே கொண்டு போய் எந்த இடத்துல எடுத்துட்டு வந்தோமோ அந்த இடத்துலயே கொண்டு போய் அம்மா நான் மன்னிச்சுக்குங்க, அப்பா மன்னிச்சுக்குங்க, எங்களுக்கு தெரியாது, இதுக்கு மேல அந்த தவறை செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சு, அதாவது தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணியிருந்தால் மன்னித்து எங்களுக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி வீடு மனை விற்கிறது அந்த மண்ணை எடுத்துட்டு வந்தவங்களும் கண்டிப்பாக அந்த இடத்துலயே கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு, ஏன்னா பூமி இடத்த நம்ம விற்கிறோம்னா நம்மளுக்கு நேரமே சரியில்லைங்கிறதுனால தானே அது விற்கிறோம். அப்ப திரும்ப அந்த மண்ணையே நம்ம எடுத்துட்டு வந்துட்டா அந்த பூமியானது என்ன ஆகும், நம்மளுக்கே கஷ்டம் தானே. திரும்ப நம்ம எப்படி வாங்குவோம், சரியில்லைன்னு விற்கிறோம். அப்போ ஒரு நம்மளுக்கு ஆபத்து இருக்கிறத இந்த பூமி சொத்தினால விரயத்தை பண்ணிடுறோம், ஆபத்தை குறைச்சி விரயத்தை பண்ணிடுறோம். அப்ப திரும்பியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை திரும்பியும் நம்மளுக்கு ஆபத்து தானே கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்குங்க. குலதெய்வம் கோயில்ல எடுத்ததோ இல்லை எந்த கோயில் மண்ணை எடுத்துட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பாக கொண்டு போய் போட்டுடுங்க. யூடியூப்ல பார்த்தோம் இல்லை ஜோசியத்துல சொன்னாங்க இப்படின்னு சிலர் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. யூடியூப்ல பாக்குறது, நானும் யூடியூப்ல தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். யூடியூப்ல பாக்குறது வந்து நீங்க அதை என்ன செய்யலாமா வேண்டாமா, அதுல என்னன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லா பொருளிலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல பார்த்து அதை வந்து ஒரு ஜோசி இருக்கட்டையோ இல்லை ஒன்று ஐயர்கிட்டையோ இல்லை பெரியவங்க கிட்டையோ கேட்டு அதை செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி யூடியூப்ல பார்த்தம்மா இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை நீங்க கையாளுங்க. ஏன்னா அதுல பார்த்தோம் இதுல பார்த்தோன்னு சொல்லி செஞ்சுட்டு நாளைக்கு கஷ்டப்படுறது, அதாவது ஏற்கனவே நீங்க கஷ்டப்படுறதுனால தான் மேலே வரணும் நல்லதா நடக்கணும்ன்ட்டு நீங்க பண்றீங்க. ஆனா இந்த கஷ்டத்தை விட இன்னும் அதிக கஷ்டமா படுத்திக்க வேண்டாம். அதிகமாக
நம்ம ஆபத்தை உண்டு பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடியது தான். நம்ம யோசித்து அதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு 2 முறை பெரியவங்களையோ ஐயருங்களையோ சாஸ்திரம் படிக்கிறவங்களையோ ஜோதிடர்கிட்டையோ உங்களுக்கு ரொம்ப குடும்ப ஜோதிடர்கிட்டையோ குடும்ப ஐயருங்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாலோ எடுத்துட்டு வந்திருந்தாலோ கொண்டு போய் மன்னிப்பு கேட்டு போட்டுடுங்க. கஷ்டத்தை நீக்கிக்குங்க. அந்த சக்தியே உங்களை கண்டிப்பாக வழி நடத்தும். மன்னிப்பு கேட்டுட்டாலே அவங்களே சக்தி வந்துடுவாங்க. குலதெய்வத்தையோ எந்த தெய்வத்தையோ நம்மளால அடக்க முடியாது. அவங்க வழிவிட்டால் மட்டுமே எங்களுக்கு அவங்க நீங்கள் கும்பிடுற முறையாக மனதளவில் அவங்கள நினச்சி கும்பிட்டாலே உங்கள் வீட்டில் இருந்து கும்பிட்டாலே அவங்க அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க சொத்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சு அவங்கள வந்து கட்டி போட்டு வைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிறத முடிந்தளவுக்கு மற்றவங்களுக்கும் அதை பகிருங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நல்லது சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இதுக்கு பிறகு தவறாக செய்யாதீர்கள். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.